விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். கனடாவின் பிரதமர் மாக்கானி விசேட ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளினுடைய தலைவர்கள் வரிசையில் இப்போது அவர் இணைந்து கொள்கிறார். அதாவது முக்கிய காரணம் பலஸ்தீனை தாங்கள் தனி இறையாண்மை உள்ள தேசமாக அங்கீகரிப்பதற்கு தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தில் தாங்களும் பலஸ்தீனை அங்கீகரிக்க இருப்பதாக அவர் விசேட செய்தி ஒன்றை வெளியிட்டு அறிவித்திருக்கிறார். இலங்கை இந்திய நேரப்படி இன்று அதிகாலையில் கனடா நேரப்படி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். கனடாவினுடைய பிரதமரினுடைய இந்த அறிவிப்பு வெளிவந்ததனை தொடர்ந்து இஸ்ரேல் பலத்த கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அமெரிக்க ஜனாதிபதிக்கும் கனடாவுக்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு நெருக்கடி நிலவி கொண்டிருக்கிறது. வரி விதிப்பு தொடர்பில் இந்த நேரத்தில் தான் இந்த அறிவிப்பும் வெளியாகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் பலஸ்தீனத்தினுடைய காசா மக்களுக்கு குறிப்பாக $10 மில்லியன் 30 மில்லியன் டாலர்களை நிவாரண உதவி தொகையாக அறிவித்திருக்கிறது கனடா அரசாங்கம். அதே போல அதற்கு தீர்மானித்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். $10 மில்லியன் பலஸ்தீன அதிகார சபையிலே அவர்கள் இதர நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்வதற்காக வழங்குவதற்கு தீர்மானித்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். 30 மில்லியன் காசாவுக்கு, நன்கு தெரிந்து கொள்ளுங்கள், 30 மில்லியன் காசா நிவாரண உதவிக்காகவும் 10 மில்லியன் அதாவது பலஸ்தீனத்தினுடைய அதிகார சபை இருக்கிறது இல்லையா, பலஸ்தீனத்தினுடைய அதிகார சபைக்காகவும் ஒதுக்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை செப்டம்பர் மாதத்தில் தாங்கள் அங்கீகரிப்பதற்கு முன்பு மேற்கு கரையில் இருக்கக்கூடிய பலஸ்தீனத்தினுடைய அரசாங்கம் முக்கியமான சில காரணிகளுக்கு ஒத்துழைப்பு நல்கும் பட்சத்தில் அது சாத்தியமாகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை இஸ்ரேல் மேற்கொள்கின்ற மனிதாபிமான முறைகேடுகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலே உலக நாடுகளின் ஒன்றிணைவு அவசியம் என்பதனையும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக பலஸ்தீன மக்களுக்கு நீண்ட நாள் தேவை சுதந்திரமான ஒரு சுபீட்சமான மற்றும் அவர்களுக்கென்று சுவாத்தியமான ஒரு எதிர்காலம் என்பதனை புரிந்து கொண்டிருப்பதாகவும் அவருடைய உரையிலே கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்தது. கனடாவினுடைய பிரதமர், குறிப்பாக புதிய பிரதமராக இருக்கக்கூடியவர் மாக்கானி அவர்களினுடைய உரையை பார்க்கின்ற போது கூட சில விடயங்களை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. மனிதாபிமானத்தை இஸ்ரேல் எவ்வளவு புதைத்திருக்கிறது என்பதனை 2 தேசங்களுக்கான விசேட அமர்வின் போது தாங்கள் புரிந்து கொண்டதாகவும் அவர்களினுடைய உரையில் எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. எது எவ்வாறாக இருந்த போதிலும் இப்போது பலஸ்தீனை அங்கீகரிக்கின்ற நாடுகள் வரிசையில் கனடாவும் இணைந்து கொள்கிறது. திடீரென ஒவ்வொரு நாளும் இப்போது முதல் அறிவிப்பை பிரான்ஸ் ஜனாதிபதி வெளியிட்டிருந்தார். ஏற்கனவே அவர்கள் குறிப்பிட்டதான், இருந்தாலும் இம்முறை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து பிரித்தானியா, இஸ்ரேலை உருவாக்கிய நாடு இல்லையா, இஸ்ரேலை உருவாக்கிய நாட்டினுடைய பிரதமர் தெரிவித்திருந்தார், தாங்களும் அங்கீகரிப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம் என்று. இப்போது கனடாவினுடைய மிக முக்கியமான ஒரு நாடு, அவர்களும் இதனை தெரிவித்திருக்கிறார்கள். இப்போது பலஸ்தீன மக்களுக்கான அங்கீகாரம், அதாவது உலகிலே 3க்கும் மேற்பட்ட நாடுகள் அங்கீகரித்து விட்டன என்றாலும் மிக முக்கியமான நாடுகளினுடைய அங்கீகாரங்கள் சில போது கிடைக்காமல் இருந்த காரணத்தினால், குறிப்பாக ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையிலே அதாவது நிரந்தர உறுப்புரிமை பெறுவதில் சில சிக்கல்கள் இருந்தன. குறிப்பாகவே சொல்ல போனோம் என்றால் அவர்களுக்கு அதாவது கண்காணிப்பாளர் தரத்திலிருந்த உறுப்புரிமை தான் கிடைத்தது. ஆகவே அவர்களுக்கு அதுவும் கிடைப்பதற்கு இது ஏதுவாக அமையப் போகிறது என்பது தெளிவாகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பான நேயர்களே.